வணக்கம். இப்போது 2026ஆம் வருடம், அடுத்த வருடம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, வெடுக்கு என்று பேசும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்றால், 5ஆம் இடத்தில் குரு 9ஆம் இடத்தில் உச்சமாகிறார். மிக அருமையாக இருக்கிறது. சரி, 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரே என்றால் பரவாயில்லை, அந்த சனியை இந்த குருவே பார்க்கிறார். சரி, 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரே என்றால் சுகபங்கம் ஏற்படுமா? இல்லை. சனியினுடைய வீட்டில் சௌகரியமாகவே ராகு இருக்கிறார். இது தவிர 10ஆம் இடத்துக்கு என்ன செய்வார்? நல்ல பதவியை கொடுப்பார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இருப்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நிச்சயமாக இந்த கேது இவர்களுக்கு நன்மையே செய்வார். 5ஆம் இடத்தில் சனி எந்த கருவியும் செய்ய முடியாது. ஏனென்றால் குருவின் பார்வையில் இருக்கப் போகிறது. எனவே மே மாதம் முதல் குரு பெயர்ச்சிக்கு பின், குரு உச்சமான பின் நிச்சயமாக இவர்களுக்கு மிக நல்ல பலன்கள் உண்டாகும். எனவே இந்த முதல் 5 மாதங்கள் தவிர மற்ற 7 மாதங்கள் மிக பிரமாதமாக இருக்கிறது என்றும், முதல் 5 மாதங்களும் கேதுவின் தயவால் பரவாயில்லாமல் இருக்கிறது என்றும், இந்த 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தையே பார்க்கிறார் என்ற காரணத்தினாலும் பணப்பற்றாக்குறையும் இருக்காது என்கின்ற கருத்தால் இவர்களுக்கு மொத்தமாக 2026 என்பது மிக நல்ல வருடம் என்றே சொல்லலாம். 4ஆம் இடத்து ராகு மட்டும் சில உடல் உபாதைகளை கொடுக்கலாமா என்றால், திசாபக்தியை பொறுத்து நல்ல திசைகள் இல்லை என்றால் இவர்களுக்கு ஒருவேளை சிறிது உடல்நல பாதிப்பை கொடுக்கலாம். ஆனாலும் மருந்து மாத்திரையினால் சரியாகிவிடும். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த குரு உச்சமானது மிக அருமையான ஒரு பலன். 5க்குடைய குரு உச்சமாக இருப்பதால் குரு புண்ணியம் வலுத்து இருக்கிறது. எனவே பூர்வீக சொத்துக்கள் கைகூடும். புத்திரர்களால் இவர்களுக்கு நன்மை நடக்கும், பெருமைகள் கிடைக்கும். எனவே இந்த 2026 விருச்சிக ராசிக்கு மிக நல்ல வருடம் என்றே கருத்தில் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.